ஞானம் வேணும், வீடு பேறு வேணும், ஒன்று உன்னோட இஷ்ட தெய்வத்தில் உலகத்துக்கு போகணும், அல்லது ஆத்ம ஞானம் அடையணும். அப்படி இந்த பிறவியில் அடையாட்டி 6வது அத்தியாயம் சொன்னபடி இல்லை நீ இது எனக்கு வேணுமெண்டா முதல்ல நீ நான்னு சொல்லக்குள்ள பார், இந்த நானை சுற்றி இல்லை என் பெருமாண்ட அது இருக்கா அல்லது இந்த அசிங்கம் இருக்கான்னு பார். இருக்குல்லையே, பார், எழுது, கேளு. நான் ஏன் மற்றவங்களுக்கு கேட்கணுன்னு சொல்கிறேன்டா, நான் பார்த்த நிறைய சாதகர்கள் நான் சொன்னேன் வாட் இஸ் ராங் வித் மீ, ஐ அம் டூயிங் சாதனா. அது அழகான கதை இருக்குது, எல்லோரும் சொல்லுவாங்க. 4 பனங்காட்டு உதாரணம் சொல்லணும். பனங்காட்டுலேருந்து 4 பேர் தண்ணி அடிக்கிறதுக்கு முனியக்காட்டுக்கு வந்து அதை கட்டி போட்டு அதை தோணியை கட்டி வச்சு போடும், தம்பிலி அதை வெட்டி போட்டு வந்து இரவாக போச்சு. என்ன கதைக்கு தான் சொல்கிறேன். தோணியில் ஏறி வெறி தானே விடிஞ்சு போச்சு. வெறி கிழிஞ்சோடனே தோணி எங்கே அந்த கிளம்புலாம் அன்றைக்கி. இந்த சாதாரண கதை இல்லை இது. நீங்கள் எல்லாம் செய்கிற சாதனை எல்லாம் இந்த கதை விளங்கப்படுத்துது. மேசரன் நான் என்ன சொல்கிறேன்டா, இன்னுக்கு ஒரு இருக்குது, நான் முதலே சொல்கிறேன், இந்த உடம்பு போல அழகு முன்னாடி சொல்ல முடியாது, அது இந்த இருக்கா டாக்டர். ஆனால் அதுக்கு முதல் சொல்கிற சொல்லிட்டு போயிடுறேன். நீங்கள் நம்மளை ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஏன்னு நான் சொல்கிறது சொல்கிறேன். எனக்கு நல்லா தெரியும் என்னது குறை எனக்கு தெரியாகவே நான் நிறைய அது ஒன்றும் இல்லை. இது என்ன நண்பன் அதோட கொஞ்சம் பெருசு. அதுபடி கடைசியாக பிரம்மான் சுவாமி பிரம்மாஞ்சி வரார். அவர் தான் இந்த கடைசி ஃப்ரெண்டு. அவரையும் தெரியும். அடுத்த வித்யானந்த சுவாமிஜி, அவர் வீணா மாஸ்டர், பெரிய மகான். ஒரு நாள் நித்யானந்த வர சொல்லு, அங்கே போகிறேன். நான் இது என்னது இது அவர் நல்லா தமிழ் பேசுவோம். இது என்னது சொன்னே அவர் கேள்விப்பட்டு அங்கே இருக்காங்க இப்படி கோல் முட்டுறாங்கல்ல தான். அவன் போய் ஒரு ஆள் இருக்கார் விடத்தில் 3வது கண்ணு இப்படி வீங்கி இப்படி சாமியார். அவரது வேலை என்னண்டா இதை கண்டுபிடிக்க ஸ்வையம். நான் விளங்க படித்தேன் இருந்தாலும் இல்லை நீங்கள் பார்த்த விஷயம். தேங்க்யூ ஸோ மச். அப்போ இத்தனை வருஷம் பிடிச்சது பாருங்க இல்லை. அவரும் ஆசிரமம் விட்டுட்டு வந்து நான் ஆசிரமத்துக்கு போனேன். எல்லோரும் அவ்வளோ மரியாதை கொடுத்தாங்க இல்லை. இப்போ நான் தவறாக இருந்திருந்தா இல்லை விட்ட பண்ண வர மாப்பிள்ளைன்னு சொல்லி கொண்டு சொல்லலை. ஒரு புத்தக ஸ்டடியை போனேன். இந்த சுவாமிஜி வேறு எல்லாம் ஹிந்தியில் சொல்கிறான்னு இது இருக்க முக்கால்வாசி புத்தகம் வேறு கையால் பிரிண்ட் பண்ணேன்னு சொல்லி கொண்டிருக்கானே. விளையாட்லி என்ன சொல்கிறேன்டா, ஆகவே என்ன நீ பி குட் மற்ற சொல்லுங்க டூ குட். நீ பி குட் இல்லைண்டா இந்த டூ குட் எல்லாம் என்ன சொல்கிறது, வாய்ப்பேச்சு பல்லக்கு தம்பி கால்நடை என்ன பேய் காட்டுறோம். அதை எழுதி வச்சுக்கோ, கோல்டன் பேய் காட்டுறாய் நீ. யாருக்கு உனக்கு, அதுதான் விசேஷம். யாருக்கு பேய் காட்டுறாய், உனக்கு தனி பேய் காட்டுறாய். எஸ். அடுத்தது இதில் காம சொல்லிட்டேன் இல்லையோ, அதாவது உனக்கும் மற்றவங்களுக்கும் என்ன சொல்கிறது நட்டம் கொடுக்குற உன்னை காலை வாடுற ஆசைகள். குரோதம்டா கோபம். நான் கோபத்தை பேச சொன்னேன். உனக்கு ஏன் கோபம் வரக்கூடாதுண்டா, நீ செய்திருந்தா கோபம் வர வேண்டிய, நீ செய்தேன் செய்யாட்டியும் கோபம் வர வேண்டிய இல்லையே, நான் செய்யலே அப்போ என் கோபம் வர வேண்டியது. சண்டை பிடிக்க செய்யணும். நான் அதை செய்தேன், நான் ஆக்களோட நீ கோபப்படுறேன் அப்படி நான் அதை செய்யலை, எனக்கு என் கோபம் வரணும். இதை நான் செய்தேன், நான் நேரடியாக சொல்லிடுறேன். இது ஐ டிட் இட் சிம்பிள். நீ சொல்லும் போது நான் சொல்லிடுறேன், நீ காட்டும் போது ஐயா கோபம். காமக்குரு லோபண்டா பிஷினி. இது மனிதண்ட ரமணா நீ தூக்கம் வருதா இல்லை, அதில் இந்த கதை சொன்னேனே த முதலாவது அளவோடு அனுபவி தேவர்களுக்கு, கருணை காட்டு அசுரர்களுக்கு. அந்த மனிதன் தான் நம்மளாம் இருக்காங்க 3. மற்றது தர்மம் செய்கின்றது மனிதனுக்கு. அது அந்த பிரதானி உபனிஷத்துல வருது, மனிதன் இயற்கையில் பிசினியாம் இல்லை. எஸ்
ஆகவே என்ன செய் நீ என்னது காம குரோத லோப என்னது லோபன்னா பேராசை எது நோ நீ உனக்கு இறைவன் கருணையும் உனக்கு இதே சுற்றி வேணுமெண்டா இல்லை கொடுக்க பழகு. எனக்கு இந்த குருநாதர் சுவாமி சிவானந்தர் பேர் கிவ்வானந்தா தெரியுமா உங்களுக்கு? அற்புதம். அந்த ஆசிரமத்தை நீங்கள் கற்பனை பண்ண முடியாது. எனக்கு அழகான ஒரு நிகழ்ச்சி. ஒரு துறவி பாலத்தை கடந்துட்டு போய்கொண்டிருக்கா. ஒரு பொம்பளை யங்கேர்ள் நிற்கிறாள். இவன் தெரியும் இந்த நேரத்தில் பொம்பளை நிற்கிறோன்னா சந்திக்கிறோம். போய் அம்மா என்ன நிற்கிறேன்றோடனே ஒன்றும் இல்லை என்னென்ன இல்லை எனக்கு தெரியும் நீ சூசைட் பண்ண போகிறாய் இல்லை இந்த நீ என்ன தான் தவறு இருந்தாலும் பரவாயில்ல எங்களோட குருநாதர் பெரியம்மா தாய் உள்ளம் பண்ணுவார் அவர்கிட்ட வந்து நீ சொல்லிவிட்டு அவன் ஒத்துக்கொண்டான். அந்த இவளுக்கு காதல் பண்ணி ஒரு பொம்பளை கொடுத்துட்டான். இல்லை அவனுடைய ஓடிட்டான். இப்போ வீட்டையும் போக முடியாது. இப்போ இந்த மகான் என்ன பண்ணாருண்டா அவள் கூட்டிகிட்டு வந்து இல்லை அவளோட ஒரு கைனகாலஜிஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணி விட்டார். இந்த அனுப்புகிறேன் அவளை கொஞ்சம் பதிச்சுக்கோ. அப்போ பிள்ளை இல்லாத ஆக்கள் இருக்கு தானே அந்த இவளுக்கு புறப்புறை அதுக்கு இவன் கொடுத்துட்டு அப்போ எனக்கு அணுகல் எவ்வாறு ஒரு துறவி ஆனால் அந்த உயிர் அந்த ஒரு 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 இல்லை அப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் கடன் வேண்டி கொடுக்கணும். அதுக்கு என்ன சாமிஜி சாப்பிட வேண்டாம் அடே இங்கே 50,000 கூட அந்த ஆசிரமம் அவர் பேர் கிவ்வானந்தா. என்ன நடக்கேண்டா நீ கொடை எனக்கு தெரியாமல் இருக்கும் கர்ணன் என்ன கொடுப்பான் எவை கூட அந்த முதலாவது மகாலட்சுமி பூஜையில் நாங்கள் அந்த பாட்டு தான் போட்டப்போம். எனக்கு பெரிய சந்தோஷம் என்ன இல்லை அவன் கர்ணனை பார்க்க கண்ணன் 3-4 தரம் போயிருக்கார். ஒருவரையும் பார்க்குற போகல. ஏன் கொடை ஆகவே காம குரோத லோபத்திலேருந்து கொடுக்க பாருங்க. கட்டம் பல்ல கடிச்சு கொடுங்க. நான் பழைய என்ன தான் என்னிட்டே முதல்ல ஒன்றும் இல்லை. ஆனால் வந்தால் பெரிய தொகை வரும். எனக்கு 5 ரூபா நோட்டு 100ண்டா அந்த காது நான் சொல்கிறது 75ஆம் ஆண்டு இல்லை எத்தனை வருஷம் இப்போ பார்த்தீங்க 50 வருஷம். ஓகே 50. இப்போ அந்த ஒரு நாய்க்கிற 5 ரூபா நோட்டப்பா இப்போ 50 ரூபா 50 500 தெரியாது இருக்கலாம். ஏண்டா 90% ஏதோ ஒரு சீனி ஒரு கிலோ சீனியோ 90-60%. அப்போ கணக்கு இப்போ இவ்வளோ உண்டு. அப்போ அவர் கொடுத்தார். அவர்கிட்ட கேட்டேன் இவ்வளோ என்ன செய்கிறேன் நான் அவ்வளோ என்ன அது சொல்கிறாரு நீ இருந்தையில் தெரியாதோ அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு போயிட்டார். இந்த மகாதேவானந்த் அந்த என்னது வெள்ளைக்கார சுவாமியா அது அவர் தான். அப்போ நான் ஆசிரமத்துக்கு வரேங்க நீ ஒரே ஒரு நோட்டு தானே இருந்தது. எங்கெல்லாம் யாரெல்லாம் கஷ்டப்பட்ட முழு பேருக்கும் கொடுத்தது. வேறு யாராவது புகையில் போட்டு எழுது இது பெருமையை சொல்லலை. நான் ப்ராக்டிஸ் முருகன் என்ன சொல்கிறேன் நான் பயிற்சி செய்தேன்றது சொல்கிறேன் உங்களுக்கு. என்ன கொடுக்க பழகு தானாக உன்னை கொடுக்க முடியாது. ஸோ காமக்குறத லோபத்தில் நீ விட்டுறேன்டா பேராசையில் கொடு. மோகம் அட்டாச்மெண்ட் மோகம் ஒருவாட்டா இருக்கணும். யாருட இல்லைங்க நம்முடைய இஷ்ட தெய்வத்தில் மட்டும்தான் மோகம் இருக்கும். அது மோகமே இருக்கணும். இல்லை பற்றுக பற்றட்டான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விட. உனக்கு பற்றுலேருந்து வெளியில் வர வேண்டா பற்றில்லாதவனை பற்று. பியூட்டிஃபுல் திருக்குறள் ஒண்டர்ஃபுல் இல்லை. அப்போ காம குரோத லோப மோக இது சாதகர்களுக்கு டெட்லி எனிமி. இதே போதும் உண்டு இல்லை. அப்போ அதுக்கு நான் கட்டாயம் சொல்லணும். இது அம்மா நேற்று சொன்னான் இது அம்மா இது அப்பா இது தம்பி தங்கச்சி. நீ ஆரை சொல்கிறாய்? இந்த உடம்பு தானே சொல்கிறாய். இந்த உடம்பு செத்து கிடக்கு. அந்த இப்போ தம்பி எங்க தங்கச்சி எங்க அம்மா அங்கே அப்பா அங்கே சொல்ல விடுங்க அவளுக்கு. புரியுது நான் என்ன சொல்கிறேன். அப்போ நீ பார்த்த அம்மா அப்பா அப்போ இந்த பற்றில் நீ என்ன அம்மா அப்பா வந்து யாரை சொல்கிற? உடம்பை சொல்கிறாய். உடம்போ அதுக்கு அது முதல்ல ஜடம். அதுக்கு இந்த அம்மா அப்பான்றது தெரியாது. இல்லாட்டி செத்து கிடக்கு. எங்கட அம்மா செத்து கிடந்தேன் நாங்கள் போய் வச்சுட்டு வந்தோம். எங்கே இப்போ அங்கே அது அம்மாவா இல்லையே சொல்ல விடங்கடா.
எச்சரிக்கை. அப்போ மோகத்திலேருந்து வெளியில் வர்றதுக்கு நீ இந்த உடம்பு கொடுக்குற அந்த என்னது ரிலேஷன்ஷிப்பா உறவை கேள்விக்குறியா பார். ஆனால் அதுக்குள்ளே இருக்க தெளிந்தா இருக்கு சீவன் அதுக்குள்ளே இருக்க உயிர் அந்த இறைவனே தான், சந்தேகமே இல்லை. ஆனால் நீ கொடுத்து வச்சிருக்க வேல்யூ என்ன இது, அது மோகத்தில் கொண்டே விடும் இல்லையா? ஏன்னா நான் சொல்கிற குழங்கா. அப்போ காம குரோத லோப மோக மதண்டா கமண்டன்னு சொல்கிற வரட்டு கௌரவம். அது நம்மளோட ஊரில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ஏன்னு இப்போ நீ எவ்வளோ இருக்கிறீங்க இது ஏன் ஒரு ஆள் கூட எக்ஸ்ட்ரா வர மாட்டான். தப்பித ஒரு நம்மளோட சிவராஜ் வந்துட்டார். ஏன் வரட்டு கௌரவம். ஒரு நாள் 88ஆம் வந்து அவர் இப்போ உடம்புல இல்லை. அவர் பைக்கில் ஒரு பைக் தான் எடுத்துகிட்டு போகல. நீங்கள் அங்கட வீட்டு பக்கம் வருவீங்களோ நான் அவரை எடுத்துகிட்டு போகிறேன், நிப்பாடுங்க பைக்கு, நான் இறங்கிட்டு நீங்கள் போவோம் அனுப்பிட்டேன். ஏண்டா நான் இல்லை என்ன கேட்குறீங்க நீங்கள்? சாமி எங்கட வீட்டையும் இந்த போகிற வழியில் இருக்குது, பார்த்துட்டு கொண்டு கேட்கலாம் இல்லையா? இல்லை என்ன கேட்குறாய் பாருங்க அந்த கௌரவத்தை. இது கௌரவம் இல்லை, என்ன வரும் வரட்டு கௌரவம். இதைத்தான் காம குரோத லோப மோக மதம். மதம் பிடிச்ச யானைன்னு சொல்லுவாங்க, பைத்தியம். இது பைத்தியம்தான் இல்லை, கொஞ்சம் கூட பணிவில்லை. என்னது இந்த நெல் பதராக இருந்தால் இப்படி இருக்கும், கொணவே கொணல பதர் இல்லை நிற்க இப்படி தான் நிற்கும், அது வசியாது. ஆனால் நிறைய வளையும் இல்லை. இந்த மாம்பழம் பாருங்கள் குயிலெல்லாம் இப்படி பதியும் இல்லை வந்தா. அப்போ உனக்கு இந்த வரட்டு கௌரவம் இருக்குண்டா, நீ பதர் தானே பதர் இல்லை. அது சொல்லு ஏறு போல் பேரு நடை என்று வருது திருக்குறளில். அதாவது நீ உண்மையில் எல்லா வகையிலும் இருந்தால் ஒரு சபை மாபெரும் சபை தானில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் இல்லையோ, அது வேறு. அது உண்மையான உண்ட பெருமையை காட்டுது. ஆனால் அவங்க போய் பணிவாக தான் இருப்பாங்க. ஆனால் இது காமக்ரோத லோப மோக மதம் அண்டா வரட்டுக்கு தயவு கவனமாக இருக்கும். ஏன்டா மேச ஏன் இதை சொல்கிறேன்டா, நம்ம இது அவ்வளோ நம்மகிட்ட இருக்குது, நம்ம இருக்கிறன்றது முடியுங்க தெரியாது. ஆனால் மற்றவங்க காட்டலாம், அதனுடைய மற்றவங்களுக்கு இடம் கொடு இல்லை. இந்த குறையை சுட்டி காட்டினா நீ கோப்பட மாட்டாய். இப்போ எனக்கு நடந்தது தான், அவங்களுக்கு நல்லா தெரியும் வெண்டை குறை என்ன குட்டிப்பாடா, மகிழ்ச்சி அடங்கு நன்றி சொல்லுவேன். என்ன அவங்களுக்கு தெரிஞ்சபடியா என்ன சொன்னாங்கோ. ஆனால் உங்களுக்கு சொல்கிறது எனக்கே பயமாக இருக்குது. ஏன் அது என்னோட ஒரு மாப்பிள்ளை 5 தடவை என்னோட சண்டை பிடிச்சேன். 5 தடவை ட்ரை பண்ணேன் நான் இல்லை. நோ அது ப்ரோ விட்டாச்சு. பெண்ணு எவ்வளோ வரண்டா, அது என்னது வரட்டு கௌரவம் மதம். அடுத்தது மாத்சரியா. இதுக்குள்ள எல்லா இதுவும் இருக்குது. மாத்சரியண்டா பொறாமை சொல்லுங்க, பொறாமை. 9ஆம் அத்தியாயத்தில் கண்ணன் இந்த உபதேசத்தை இவர் அர்ஜுனனை சொல்கிறான். அவர் சொல்கிறார், ஏன் இந்த உபதேசத்தை உணவு கொடுக்கிறேன் என்றால் அது இருக்கு, அது கட்டாயம் சொல்லணும். அனசூயவே பொறாமைப்படாத உனக்கு ஸ்ரீ பகவான் சொன்னது 1ஆம் ஸ்லோகம். எதை அறிந்து அசுபத்திலிருந்து விடுபடுவாய். இந்த பொண்டேஜ், இந்த நம்ம இருக்கிற நிலை அசுபம், சுபம் இல்லை. அதிலேருந்து நீ விடுபடுறதுண்டா அனுபவத்தோடு கூடிய அந்த ஆழ்ந்த ஞானத்தை. இது ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம். ராஜவித்யா கிங்லி சயின்ஸ் அண்ட் கிங்லி சீக்ரெட். அதுதான் பொறாமைப்படாத உனக்கு. யாருக்கு? பொறாமைப்படாத உனக்கு நன்கு எடுத்துரைக்கிறேன். இது நிறைய மகான்களை கோட் பண்ணுவாங்க. 9ஆம் அத்தியாயம் 1ஆம் ஸ்லோகம். ஒரு நாள் படியுங்க. அதாவது முதல்ல புறாம வந்தால் முதல்ல நீ இந்த உடம்பு நானுன்றதை தீர்மானிச்சிட்ட. கொஞ்சம் கூட நீ வெளியில் வரவே இல்லை. அது சாதகனுக்கு
என்ன சாதனை இல்லை. இப்போ என்னண்டா திரும்பவும் போகிறோம். மகாபாரதம் ராமாயணம் நடந்த முழுதும் இதால் பொறாமையால். யாரோட சொன்னாலா நீ அர்ஜுனனுக்கு ஏன் உதயம் பண்ண, அவன் நல்ல மனுஷன். துரியோதனு போய் உபயம் பண்ணேன்டா இன்னும் சரி அவன் தானே. அவன் சொன்னான் நான் போனேன். அவன் துரியோதன் சொன்னானா எனக்கு நீ சும்மா லெக்சர் ஒன்று வடியாது, எனக்கு தெரியும் எது தர்மம் உண்டு ஆனால் நான் செய்ய மாட்டேன், எனக்கு தெரியும் அதர்மம் உண்டு அதை தான் நான் செய்வேன். என்ன போகிறாய்? எஸ் அவன் நம்ம நிறைய பேருக்கு இப்போ விசேஷம் என்னண்டா ரமணா, நான் என்ன சொல்ல வரேன்டா, இந்த 6 அழுக்குகளும் நம்மகிட்ட இருக்குது, ஆனால் நமக்கு தெரியாது. ஏன் தெரியாதுண்டா, நான் ஐம் ஆல் ரைட், நான் ஜபம் செய்கிறேன், தியானம் பண்ணுறோம், இங்கே போகிறோம், கோயிலுக்கு போகிறோம், கீதம் மாறுறேன் இதெல்லாம் சொல்லிட்டு, ஆனால் அது அப்படியே இப்போ என்ன செய்யணும்? பொறாமை எப்படி செய்கிறது? வாழ்த்த மடனெஞ்சா என்னது? நீங்கள் தேவனுடைய நீங்கள் இந்த வாய் இறைவன் எதுக்கு கொடுத்தது? வாயே வாழ்த்து கண்டாய் மத யானையுரி போர்த்து பேய்வாள் காட்டக தாடும் பீரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய். உனக்கு பொறாமல் வரேன்டா. இந்த ஆசிரமத்தில் தட்டியா இல்லை அவருக்கு இல்லையா? உங்களோட ஒய்ஃபு அழுத நான் பார்க்கவே இல்லை, ஃபோன் நான் கேட்சினேன். நான் இங்கே அவர் அங்கே பர்த்டே அவருக்கு வருது, எப்படி செய்கிறேன் தெரியல, நாங்கள் தடாபுடலாம் செய்யணும். அப்போமா அன்றைக்கு நான் எதை சொன்னேன், இந்த சமுதாயத்தில் வர சாபக்கேடு அப்படி தான் சொல்லணும், இங்கே வர வறுமை இதுக்கு முழுக்கும் காரணம் பொறாமை. அப்போ இந்த ஆசிரமத்துக்கு ஒரு காரியம் நாங்கள் செய்யணும், நல்லவர்களை புகழ்ந்து இல்லை அவங்கள பெருமைப்படுத்த வைக்கிறது. அது உங்களோட ஐயா உதயகுமார் ஐயா அப்படி அற்புதமாக செய்திருந்தாங்க. அந்த மாதிரி. அப்போ என்ன இவ்வளோ வரேன்டா, நீ புகழப்படி. நான் சொன்னேன் அந்த சுவாமி சிவானந்தர் முழு ஆசை முழுக்க இவன் அனுப்புங்க பற்று தரதில்லை என்னென்ன நீ நல்லா சாம்பார் செய்ய வேண்டாம். அவர் அவன்கிட்ட ஒரு நல்ல கூட தான் பார்த்து அவன் 99 விட்டார். அப்போ நீ இல்லை என்ன பண்ணுற, நல்லா அழகானது ஒரு ஒயிட் போர்டில் அப்பா ஒரு மூலையில் ஒரு கருப்பு டொட்டுன்னு வச்சுட்டாங்க. நீ என்ன பார்க்குறாய்? கருப்பு டொட்டை பார்க்குறேன்னு சொன்னேன் நான். ஏன் நான் சொல்லுங்க. இல்லாட்டி அவ்வளோ ஒயிட் இருக்குப்பா, என்ன நல்லா ஒயிட் பெரிய ஒயிட் உண்டு, அதை காண இருக்கலாம் இல்லையோ? அப்போ இந்த மாத்சரியா இந்த பொறாமையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு நீ நல்லதை மட்டும் பார். எரர் இஸ் ஹியூமன். சொல்லுங்க. தவறு விடுறது மனித இயற்கை. ஆங்கிலத்தில் நல்லா இருக்குது. தவறு விடுறது இயற்கை, எரர் இஸ் ஹியூமன். ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ நல்ல இந்த உலகத்தில் ஒரு முழுதும் கெட்டவனும் ஒருவனும் இல்லை, முழுதும் நல்லவனும் ஒருவனும் இல்லை. அது கிளியர். அப்போ நீ அதை வச்சு இதை பாரு. அது அந்த ஹோலி மதர் சாரதா அம்மா ஒரு வந்து கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னார், அம்மானி இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் உண்ட சொந்தம் என்று பாருங்க, முழு பேரும் உண்ட சொந்தம் இல்லை விட்டு இந்த குளத்தை அவர் என் டவர் உன் டவர் என்றெல்லாம் விட்டு போட்டு எல்லாரையும். இப்போ எனக்கு உண்மையாக போனேன், அவங்க துறவிகள், புத்த துறவிகள், அது கிட்டத்தட்ட இப்படி தான் இல்லையோ. ஆனால் போனே அவங்க ஒருவரும் கவனிக்கல இல்லை. அவே சுவாமிஜி என்ன அப்படி கட்டி நட்டு சபையில் கிட்டத்தட்ட 200 இருக்காங்க. ஷாட்டு அவர் கண் கலங்குது, இல்லை எழும்பிட்டாங்க பட்டாசன் வந்து என்ன காலில் விடுறாங்க பாருங்க. அது அந்த பெரிய அவரை இது கொண்டு காஞ்சே இல்லை, அந்த உண்மையிலேயே அவங்க அன்பால் செய்தார். அது எப்படி? ஆகவே இல்லை பொறாமை இல்லை எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றை ஏன் பொறாமை. மிச்சம் எச்சரிக்கை கவனமாயிருங்க. என்னண்டா இப்போ எல்லோரும் 60க்கு கிட்டத்தட்ட நாங்கள் சீனியர் சிட்டிசன், எவ்வளோ நாளைக்கு இருக்க போகிறீங்க? இப்போ இதுக்குள்ளே இருக்க இந்த அசிங்கம் எல்லாம் போய்த்தான் நீ எப்படி தான் சொன்னாலும் அதை அவர் கணக்கு எடுக்க மாட்டார். அழகான கதை. ஒருவ பாவம் அவ
ஓகே அவர் சொல்ல சிஸ்டர்ஸ் ஆஃப் இல் ஃபார்மெண்ட்டு சுவாமி சிவானந்த நேரில் சொல்ல மாட்டேன். அப்போ அதுக்கு முன்னே துறவி. இப்போ எத்தனை பேர் இங்கே போகிறாண்டு ஒரு கல்லை போட்டு கொண்டு இருந்தார். ஏன்னா டிஐ இங்கே பார், உந்த வீட்டுக்கு எத்தனையோ வந்திருக்கான், இவ்வளோ பாவம் நீ செய்திருக்க, நீ நிறைய தான் போவார். சரியா அந்த அம்மா திருந்தி கடவுள் பெருமானே அழுது உண்டு. இப்போ 2 பேரும் சேர்த்தாங்க. மாப்பிள்ளையே நரகத்துக்கு கூட்டி போகிறாங்க, அரை சாமியாரை, இவன் சொர்க்கத்துக்கு கூட்டி போகிறாங்க. ஆனால் இங்கே கீழே சாமியாருக்கு மாலையெல்லாம் போட்டு இப்போ அங்கே எப்படி என்னமா அந்த இதில் இப்படி காலை விட்டை இப்படியெல்லாம் வச்சு மாலையெல்லாம் போட்டு இல்லை ஜவந்தானே எடுக்க உள்ள படாச்சண்டு விடு இதெல்லாம் விட அதெல்லாம் அப்படி கொண்டு வராங்க. இவரை வெட்டிக்கிட்டு ஒன்று நாய்க்கெல்லாம் போட்டு ஒருவரும் தூக்குறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் என்ன நடந்தது? ஸோ அவர் எதை பார்க்குறார்? இந்த ஆட்டிடியூட், இந்த இதயம், இந்த நோக்கம் இல்லை அதெல்லாம் பார்க்குறார். ஸோ சேசன் என்ன சொல்கிறேன்டா, சித்த சுத்தி சொல்லுங்க, ஒரு ஒன்றும் தேவையில்லை. அப்பா நீ அதுவாக இருக்கிறாய், அங்கே ஒரு குறையும் கிடையாது. தெள்ள தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் சிவோகம். அப்போ என்ன இருக்கு? ஆஹா அதானே நான், நீ நான் என்று சொல்ல முடியாது, சிவோகம் என்று நீ சொல்ல முடியாது. ஏன்? எங்களை குருநாதர்கிட்ட நடந்தது ஒரு வெள்ளைக்கார ஜெர்மன் இந்த சிதானந்த ரூப சிவங்களா பாடினார். இவன் நினச்சா ஞாபகப்படுத்தி பாடுறான்னு பார்த்தா பேப்பர் வருது. நான் 100 மார்க்ஸ் கொடுத்தானே, 35 இல்லை, அதை நான் அவர் 30 வட்டி இதெல்லாம் சொல்லி போட்டோம். நீ பார்த்துக்க படிக்கிறேன், நாளை நீ இதை படிக்கக்கூடாது எச்சரிக்கையில் சொன்னார். அதாவது நீ போய் கங்கையில் நீராடி இந்த ரூமில் வந்திருந்து எல்லாம் ஒன்று இல்லாமல் இருந்து நீ தியானம் பண்ணி நான் எனது என்ற செருக்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் சிவனே இருக்கிறான்னு உனக்கு தெளிவு வந்தான் சிவம் அப்படி சொல்லலாம், இல்லாட்டி சொல்லக்கூடாது. உலக நான் சொல்கிறது. அப்போ நீ அதுவாக இருந்தும் தெள்ள தெளிந்தாருக்கு சிவலிங்கம், ஆனால் நீ இல்லையே, தெள்ள தெளியவும் இல்லை, சிவலிங்கமும் இல்லை. இப்போ ஏன் அதை மறைக்கிறதுக்கு உண்டு அசிங்கம், இந்த அவ்வளோ அகங்காரமும் முழுதும் இருக்குது. எவ்வளோ எச்சரிக்கை பாருங்க. நான் கல்யாண மித்ரா வார வழியில் ரத்னபால சுவாமிஜி முன்னுக்கும் நான் பின்னால் தப்புறம் நானும் இந்த பின்னால். அது மதர்ஸ் டே. அப்போ நானே அதை சொன்னேன், அது என்ன சம்சாரம் அப்படி சொன்னேன். நான் சொன்னேன், நான் சம்சார சாகரம் துக்கம் தஸ்மாத் ஜாக்கிரத ஜாக்கிரத. அது சொல்கிறாங்க, ஜன்ம துக்கம் ஜரா துக்கம் சாயா துக்கம் புனப்புனः சம்சார சாகரம் துக்கம் தஸ்மாத் ஜாக்கிரத. இது சங்கராச்சாரியார் ஒரு பாட்டு. பிறப்பு துக்கம், இருக்கிற துக்கம், வயது போகிற துக்கம், மரணம் துக்கம், வாழ்க்கையே துக்கம். அதாவது இந்த சம்சாரத்திற்கு வராத கண்ண முடியன்ற அர்த்தம். நான் சொன்னேன், சாமிஜி இது பட்டினு தர பாட்டு ஒன்று இருக்கு. என்ன பாட்டு? அம்மை எத்தனை எத்தனை அம்மையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ, இன்னும் எத்தனை எத்தனை ஜன்மம். அப்படி இருக்கா? எஸ் இருக்கு. ஆறு பெரிய தமிழ் தான் சொல்லி விட்டான். என்ன சொல்கிறான், இந்த துறையில் எவ்வளோ காணும். அன்றைய மதர்ஸ் டே நான் எல்லாரையும் எடுத்து மதர்ஸ் முழு பேருக்கும் இவங்களை எல்லாரும் சொன்னேன். என்ன அவரும் கேட்டு அவரும் சொன்னார் ஹாப்பி மதர்ஸ் டேன்னு சொல்லு. பின்னாடி சொல்கிறார் சம்சாரம். சரிதானே? எங்களோட குருநாதர் அழகான மியூசிக். நான் குருநாதர் சொன்னேன், உண்மை நான் ஒரு காலம் அப்படி கேட்கல. அது ராதாகிருஷ்ணன் டான்ஸ் அம்மா தெய்வீகமாக இருந்தது. அப்போ நானும் அவர்களை முடிக்கிட்டேன், அவரும் பார்த்து போட்டேன். என்ன இப்படி விடவே நாய்ஸ் என்ன பாருங்கோ. அன்றைக்கி நான் சொன்னேன் டஸ்ட் அண்டு டஸ்ட் அண்டு அது சொல்கிறார் பி கேர்ஃபுல், இட்ஸ் நாய்ஸ், ஜஸ்ட் அ நாய்ஸ். இந்த இங்கிலீஷ் பாட்டு கிடைக்கணும் நம்மளோட சொல்லி பாடுவான். அதை கேட்டால் உனக்கு தலை உடையும். ஆனால் அவங்களுக்கு தப்பு. அப்பா நான் அதை சொல்கிறது இல்லை, நான் என்ன பண்ணுறேன் இல்லையா, நம்மள உண்டு இல்லையா. நம்ம அப்போ என்ன சொல்கிறீங்க நோய்ஸு அது அவங்களுக்கு தப்பு, உங்களுக்கு நோய்ஸு காது கருணை கடூர் அப்படின்னு சொல்கிறது. அப்போ என்ன சொல்கிறேன்டா,
தஸ்மாத் ஜாக்க கண்ணு முடியுங்கோ வேகாப். என்னண்டாப்பா நான் இப்படி சொன்னேன், இந்த திருவண்ணாமலையிலேருந்து வார வழியில் நம்மளோட 2 பையன்களையும் சண்டை பிடிச்சி நிறைய பேர் செத்தடம். எனக்கு இது ஒன்றும் தெரியாது. குமாரில் வண்டி வேணா நிப்பாட்டி என்னது எலுமிச்சஞ்சு என்னது அது எனக்கு அதில் ஆரோக்கியத்தை விடுங்கன்னு நிற்கிறேன் சொல்கிறேன். நான் துடிக்கிறேன்டா, அவ்வளோ அந்த உயிர் அத்தனையும் அங்கே இருக்குது, துடிச்சு கொண்டிருக்கு. நான் நிற்க அவ்வளோ கஷ்டமாக இருந்தது எனக்கு. ஏன்னா நல்லா தெரியுது இதெல்லாம் ஏதோ அவ்வளவும் இல்லை, அந்த உயிரை விட்டு அவ்வளோதான், அவ்வளோ என்ன ஒன்றும் தெரியாதா இது, அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை. என்ன நினைக்கிறீங்க? ஸோ நீ உடம்பு விட்டது பிறகு செத்தால் வந்து உதவுவார் ஒருவர் இல்லை. உன்னை குருநாரும் உதவ மாட்டார், உன்னை இஷ்டத்தையும் உதவ மாட்டார். ஏன்? இந்த 6 முன்னாடி இருக்குது. அதில் விசேஷமாக என்னது, மற்றவங்களோட மனதை புண்படுத்துகிற வார்த்தை. நீ வார்த்தையை அளந்து பேசல பேசுகிறேன், that's enough. நீ அதை கொண்டு அதான் நீ இது ஞானங்கள் இருக்குது. நீ ஒரு நல்ல குணத்தை 100 தரம் வளர்த்தேன்டா. என்ன ஒரு நல்ல குணத்தை 100 வீதம் நீ வளர்த்தேன்டா, மற்ற நல்ல குணமெல்லாம் அதில் நீ இதில் ஆடு மேயிற மாதிரி நல்லா ஒன்று நடக்காது, ஒன்றுமே இல்லை. எஸ், நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன்டா. களைச்சி போனேன் நான் சொன்னேன். இப்போ நான் விசிட்டர், வீசா இல்லாட்டி என்னடா இப்போ தான் எனக்கு வீசா முந்தின நாள் தான் கிடைச்சிது. ஒரு போட்டு வச்சேன் 17ஆம் தேதி 14ஆம் தேதி செப்டம்பர் நம்மளோட ரிட்டர்ன் டிக்கெட். 13 12 நான் போனால் உங்களை மறந்துடு. சிலோட கிளாஸுக்கெல்லாம் நடக்கும், ஆனால் மற்ற ஒரு ஞாபகம் இருக்குல்ல. அப்போ நான் விசிட்டர் இல்லையோ, அவன் ஃபாரினர் விசிட்டர். ஆகவே நான் நீங்கள் ஒன்றும் செய்ய மாட்டேன். நான் முதல்ல தீர்மானிப்பேன், உங்களுக்கு சத்தியம் சொல்ல போகிறேன். அப்போ நான் அந்த ரூம் இதை கொஞ்சம் பேர் உதவி கேட்டேன். என்னென்னா ஒரு வயதில் இந்த உடம்பு இப்படி நிலை வந்தால் நான் இங்கே இருக்க மாட்டேன். அங்கே எங்கள்ட மாத்தாச்சிருக்கேன்னு பார்ப்பேன். உங்களை தீர்மானிச்சிட்டேன். ஏன்டா ஒருவரும் செய்ய முடியாது, தங்களே பார்த்துக்கொள்ள முடியாதவர்களும் நம்ம இப்படி பார்க்கலாம். சரிதானே? ஆகவே நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன், நான் விசிட்டர் ஃபாரினர், ஆனால் சத்தியம் வதாமி, உண்மையை உண்மையை சொல்கிறேன். நீங்கள் கண்ணை முடித்து நடந்தீங்கன்னா நீங்கள் தான் அதை பயன்படுத்த போகிறீங்க. செய்யாட்டி மாட்டிக்கொண்டு முடிக்க போகிறீங்க நீங்கள். ஸோ சித்த சுத்தி அப்பா தொட்டு பாருங்க, உன்னை திருத்து. அது சாதாரண காரியமும், அதோட இன்ட்ரோஸ்பெக்ஷன் சொல்கிறப்பா. நான் இப்படி சொன்னேன், அதாவது நீ உன்னை திருத்த பார்க்குற, யாரை திருத்த பார்க்குற முடியுங்க? எஸ், நான் சொல்கிறேன், விளங்கப்படுத்துக்கோ மகேஸ்வரன் என்ன சொல்ல வரேன்ட்டு. நீ ஒரு அகங்காரம் வணக்கம், அதுக்குள்ளே எல்லாம் அசிங்கத்தை வச்சுக்கொண்டு நீ என்ன பண்ண போகிறாய்? உன்னை திருத்த போகிறாய். யார் திருத்த போகிறாய்? அந்த அகங்காரம். திருத்த முடியுமோ? நோ. அதில் தான் சரணாகதி, ஒபீடியன்ஸ் ஆஃப் குரு வித்தவுட் கொஸ்டினிங். எங்களோட குருநாதர் உண்மையில் கேட் அவுட், டோன்ட் ஷோ யுவர் ஃபேஸ் டு மீ. இன்னும் நான் சொன்ன உதரம் பப்ளிக் ஒரு 500 பேர் நான் பிடிச்சி 5 10 15 திட்டு எனக்கு சரியா. கொஞ்சம் பேர் நம்மளோட அன்பர்கள் அழுது கொண்டு இருக்கான் இந்த பப்ளிக்கில் இப்படி செய்யணும். நாங்கள் எழுந்திரி போகல, உங்களோட இந்த த்ரோட் இல்லையா இந்த நல்லா இல்லை, அது இந்த ஹோமியோ என்ன குணானி மருந்து நடுக்கு அவரோட சொல்லிக்கொள்ள போகிறார். ஏன் உனக்கு அகங்காரம் இருந்தால் தானே இது பாடும், நீயே இல்லையே இல்லை. இப்போ இந்த ஆகாயம் இருக்குது, நான் எங்கே வெட்டிச்சா நான் துப்புறேன், இதை செய்ய முடியுமா? இது நெருப்பு கொடுத்துறேன் எங்கே இந்த ஆகாயத்துக்கு முடியுமா? ஒன்றும் நடக்காது. பிகாஸ் யூஆர் ஸ்பேஸ் லைக் சிதானந்த். அதே அடான பாட்டு ஷோர்மான்ட்ட சிதாகாசம் ஆகாச வாசம் பஜேகம் ருத்ராஷ்டத்தில் வருது. நீ எங்கே வசிக்கிறான்னா சிதாகாசத்தில், அதான் உன்னை வசிக்கிறாய், அதான் நீ சிவருவானுக்கு. அப்போ நீ சிவோகம் நீ உண்மையை சொல்கிற கட்டு இருந்தா அவனுக்கோ இல்லை, நீ அந்த ஆகாயத்தில் இருக்கிறாய். ஆனால் இப்போ தற்போதைக்கு நீங்கள் எல்லாம் இல்லை, அதுவும் தமிழாக்கப்பா சொல்லி தானே ஆகணும். இந்த கொஞ்சம் கூட பணி இல்லை, இந்த முதலாவது சாவியே இல்லை. எனக்கெல்லாம் தெரியும் எச்சரிக்கை. நான் என்ன சொல்கிறேன் சுதர்சன்? ஆகவே இந்த பிறவியில் செய்தால் தப்பிடுவீங்க, இல்லாட்டி அடுத்த பிறவியாவது இல்லை நீங்கள் சரணாகதி பண்ணி நான் தவறாக இருக்கலாம், நான் இது தான் அப்பா
நான் ஒரு மாப்பிள்ளை சொன்னேன், மாப்பிள்ளை வார்த்தை வேணும்னு சொல்கிறேன். நான் தவறாக இருக்கலாம் எண்டாவது நான் ஓகே விடுங்க நோ இவ்வளவாது வச்சுக்கோள். நான் தவறாக இருக்கலாம் என்ற ஒரு டவுட்டு உன்னை பற்றியாவது நீ நினைச்சேன்டா கொஞ்சம் யோசிப்பாய். அதுவும் இல்லைண்டா நாங்கள்லாம் முழுதுண்டவர் பெருமானே அந்த ஓப்பன் முழுதும். ஸோ காட் பிளஸ் யூ. நல்ல நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல பிள்ளைக்கு ஒரு சொல். அது யாருக்கு எனக்குன்று சொல்லவில்லை, ஒரு இதயத்தை தொட்டு பாருங்க. ஆனால் இது திரும்பவும் சொல்கிறேன், இதே தொட்டு நீ என்ன சொல்லுவாய்? ஐ எம் ஆல் ரைட். அது விளங்கா சிவாஜன், நீ என்ன சொல்லுவாய்? ஐ எம் ஆல் ரைட். அந்த ஆல் ரைட்னு சொல்லக்குள்ள பி கேர்ஃபுல், யூ ஆர் நாட் ஆல் ரைட். ஏன் சொன்னு யார் ஆல் ரைட்னு சொல்கிறா? இந்த அங்காரம். ஆகவே நீ ஆல் ரைட் இல்லை. அது இந்த குருநாதர் சொல்லணும், அல்லது ஒரு மகான்கள் சொல்லணும், அல்லது ஞான நூல்கள். இப்போ 2ஆம் அத்தியாயம், 6ஆம் அத்தியாயம், 12ஆம் அத்தியாயம் எல்லாத்துலேயும் ஒரு புத்தி உள்ளவர் ஞானி எப்படி இருப்பாருன்ற ஒரு வரைவிலக்கணம் இருக்கு அவனை பற்றிய இது. அதை படிச்சுப்பார், அதை கம்பேர் பண்ணி உண்மை. அதில் நீ இல்லாட்டி கேட் அவுட். ஸோ சொல்ல வேண்டியெல்லாம் சொல்லிட்டேன். ஆகவே பால் இஸ் இன் யோர் கோர்ட். நீ கடவுளையும் குறை சொல்ல முடியாது, மகான்களையும் குறை சொல்ல முடியாது, ஞானர்களையும் குறை சொல்ல முடியாது. நீ மாட்டிக்கொண்டு முழிச்சா அது முழுதுக்கும் காரணம் நீயே தான். நம்ம பார்வதி பதே ஹர ஹரம்.